ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு போர்க்களத்தில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வாழ்றா. அங்கே ஒரு அடிப்பட்ட போர் வீரர் இருக்காரு. அவரை பார்த்துட்டு அவர் ரொம்ப அழுதுட்டேவும் உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. பட் அவர் அங்கே சாக போகிற நிலைமையில் இருக்காரு. அவர் கையில் ஒரு ஹேர் பின்மே இருக்குது. நீங்கள் வந்துட்டு எதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் வந்துட்டு இந்த ஜென்மத்தில் உங்களை மேரேஜ் பண்ண முடியலனாலுமே நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஜென்மத்திலேயாச்சும் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்கிறா. அப்போ அவளை யாரோ அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் இப்போ தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டு என்ன இது கனவு, நான் இதை வந்துட்டு ஸ்கிரிப்டாவில் எழுதியிருந்தேன், எப்படி இதெல்லாம் வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ இங்கே நியூஸ் போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கனவுல கேர்ஃபின் பார்த்தா இல்லையா, அந்த கேர்ஃபினை யாரோ வந்துட்டு திருடிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டே, இதை நேத்தானே நான் போய் வந்து அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தேன், அதுக்கப்புறம் யார் வந்து திருடி இருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. இப்போ ஹீரோயின் அவளோட பேக்கை செக் பண்ணி பார்த்தா அந்த பேக்கில் தான் அந்த கேர்பின் இருக்கு. இதே பிற ஏன்ட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்கா. அப்போ பின்னாடி இருந்து யாரும் அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்ற மாதிரி சவுண்டு கேட்குது. யாரா கூப்பிட்றது அப்படின்றத சொல்லிட்டு அவள் பார்க்குறா. இல்லை என் கற்பனையாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு கிளாஸ் வேற கீழே விழுந்து உடஞ்சி போயிருது. அதை எடுக்கும்போது அங்கே வந்து ரத்தம் வெளியே வர ஆரம்பிச்சிருது கையிலேருந்து அடிபட்டு. அந்த கேர்பின்ல பட்டதுமே அங்கே ஒரு குட்டி பாப்பா வந்துட்டு அம்மா அப்படின்றத சொல்லிட்டு அழுதுமே, யாருமா நீ எப்படி வீட்டுக்குள்ளே வந்து அப்படின்றத சொன்னதும், நீங்கள் இந்த கேர்பினை திரும்ப எடுத்துட்டீங்கல்ல, அதனால தான் நான் உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படின்றத சொன்னதுமே, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நான் ஒன்றும் உன்னோட அம்மாலாம் கிடையாது அப்படின்றத சொன்னதும், இல்லை நீங்கள் தான் என்னோட அம்மா அப்படின்றத சொன்னதுமே, நீ வந்து விளையாண்டதெல்லாம் போதும், உண்மையை சொல்லுன்னு சொன்னாலுமே அந்த பாப்பா அம்மானே சொல்லிட்டு இருக்கா. நீ வெளியே கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பிடிச்சி தள்ளி விட்டுறா. பார்த்தா உள்ள அவள் திரும்ப இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்கே அப்படின்றத கேட்டதும், உண்மையிலே நீங்கள் தான் என்னோட அம்மா, நான் வந்து டைம் ட்ராவல் பண்ணி அங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினால் நம்பவே முடியல. அப்போ அங்கே ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துடுது, உன்னோட ஸ்கிரிப்ட் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீ வந்து ஸ்டோரி சொல்லவான்னு சொன்னதுமே ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டாங்க. நம்ம அந்த குட்டி பாப்பாவையுமே கூட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. நீ தேவையில்லாமல் இங்கே எந்த சேட்டையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோ சைமன் அங்கே உள்ளே என்ட்ராகிறான். நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கும்போது ஸ்லிப்பாகி விழுக போயிடுறா. அந்த டயத்தில் நம்ம ஹீரோ தான் அவளை காப்பாற்றுறான். ஹீரோவை பார்த்துட்டு பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்றத சொல்லி பார்த்துட்டே இருக்கா. அப்போ அந்த பாப்பா வந்து வேமா அவனோட காலை பிடிச்சிட்டு அப்பா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அதை கேட்டுட்டு என்ன அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டதும், இல்லை அந்த குழந்தை வந்துட்டு எதையாச்சும் பேசிகிட்டு இருப்பா, நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வாயை வந்துட்டு குழந்தையோட முடியிடுறா. இங்கே போகும்போது புதுசாக ஆக்டிங் பண்ண வந்திருக்கான் போல், பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு நீ தேவையில்லாமல் பேசக்கூடாது, நான் தான் சொன்னேன்ல, நான் இப்போ உள்ளே போயிட்டு வர வரைக்கும் நீ அமைதியாக இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து இந்த டைரக்டரை மீட் பண்ணதுமே, உன்னோட ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கதவை லாக் பண்ணிவிட்டு, நான் உனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னா நீ என்னை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே தப்பான இன்டெக்ஷனில் பேசினதும், நீ தேவையில்லாமல் இப்படிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நான் வந்துட்டு உன் கூட ஒர்க் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு கிளம்புனதுமே, அதை எப்படி நீங்கள் வந்துட்டு போவ அப்படின்றத சொல்லிட்டு அவகிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ அங்கே வெளியே வந்து அந்த பாப்பாவுக்கு வந்துட்டு உள்ள அவள் கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. அதை கேட்டுட்டு அந்த குழந்தை வந்து ஒரு மேஜிக்குமே பண்ணுறா. அதனால நம்ம ஹீரோ அந்த ரூம்குள்ளே வர மாதிரி ஆயிடுது. நான் எப்படி இந்த ரூம்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் போட்டு அந்த டைரக்டர் அடி வெளுத்துட்ருக்கா. என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டதுமே, இவன் என்கிட்ட வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணா, அதனால தான் இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன், நீமே இந்த கம்பெனியில் எந்த ஒரு கான்ட்ராக்டுமே சைன் பண்ணாத, இவனே வந்துட்டு மோசமானவனாக இருந்தா அவங்க பாஸ் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்றத சொல்லிட்டு அவ கேட்குறா. நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவனை வந்துட்டு வேலையை விட்டு தூக்குறதை பற்றி அவன் பேசுகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, நான் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்றத செட்டு போனதும் நம்ம ஹீரோ அவனோட கோட்லாம் கழட்டிட்டு பக்கத்தில் வந்துட்டு, நீ எனக்கு எப்படி தான் தேங்க்ஸ் சொல்லுவியா அப்படின்றத செட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே பயமாயிட்டுருக்கு. பட் அவன் இந்த ஸ்டோரியை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்கிறான். நான் தான் ரைட் பண்ணேன்னு சொன்னதும், சரி ஓகே நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை நீ மீட் பண்ணு அப்படின்றத சொன்னதும் அவ அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்போ அங்கே ஒரு டிக்கெட்டை பார்த்துட்டு, நானுமே இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணேன், பட் வந்துட்டு டிக்கெட் கிடைக்கல, உன்ட்ட கிடைச்சிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவ கேட்டதுமே, வேணா நீயுமே போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கொடுக்குறான். அவள் வாங்காத மாதிரி இருக்கவும், சரி ஓகே உன்னோட இஷ்டம்னு சொன்னதுமே, இல்லை நான் கண்டிப்பாக வரேன், எனக்கு தான் அதனால பெனிஃபிட் அப்படின்றத சொல்லிட்டு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறா. பிறகு ஹீரோ அவங்களுக்கு ரெண்டு பேரையுமே கூட்டிகிட்டு போகவுமே அங்கே மீடியாஸ் எல்லாமே வேகமாக ஓடி வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்றத கேட்டதும் அந்த குழந்தை இதான் என்னோட அப்பா அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அங்கே என்னன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் வேகமாக வாய மூடிட்டு, அது சும்மா சின்ன குழந்தை அவள் பாட்டு ஏதாச்சும் பேசிகிட்டு இருப்பா அப்படின்றத சொன்னதும், நீங்கள் சொல்லுங்கள் என்ன வந்துட்டு உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. இது என்னோட பர்சனல் மேட்டர், நான் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். அப்போ அங்கே சரின்னு ஒரு பொண்ணு வர்றா. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நான் எவ்வளோ உன்னை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், தேவையில்லாமல் நீ இப்படிலாம் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காத, என்கிட்ட வந்து நீ விலகிடு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவம் அங்கே போயிட்டுருக்கான். அப்போ இன்னொரு பொண்ணு அவகிட்ட வந்து, இப்போ இந்த
பேபி வந்து இவனை தான் தன்னோட டேடி அப்படின்றத சொன்னான்னு சொன்னதுமே அதை கேட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னாலுமே ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசிட்டு போனதும் அந்த குழந்தை வந்துட்டு அப்படியே ஊதி விடுறா. இதனால் இவள் ஸ்லிப்பாகி விழுந்துட்டு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. உள்ளேயுமே வந்துட்டு அங்கே ஏல விடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அங்கே ஒரு வேஸை கொண்டு வந்து வச்சதுமே அந்த குட்டி குழந்தை இது வந்துட்டு ஃபேக் ஆனதுமா அப்படின்றத சொல்லிட்டேக்கா. யாருமே காசு போட்டு இவ்வளோ தூரத்துக்குலாம் இதை வாங்கக்கூடாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த சரி உங்களுக்குலாம் என்ன வந்துட்டு தகுதி இருக்குது, இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இது வந்துட்டு ஒரிஜினல் தான், நான் பாரு இப்போ எவ்வளோ காசு கொடுத்து இதை வாங்க போகிறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு இல்லைம்மா இது ஃபேக் தான் அந்த குழந்தை சொல்கிறா. அப்போங்க சரி ஓகே நம்ம வந்து ஒரு பெட்டு வச்சுக்கலாம், ஃபேக்குன்னு சொல்லிட்டு நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நான் வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் உன்ட்ட வந்துட்டு சாரி கேட்குறேன், ஆனால் நீ வந்துட்டு என்ன பண்ணுவ அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியாக இருக்கா. அப்போ குழந்தை நீங்கள் கன்ஃபார்மாக பெட் கட்டுங்க நம்ம தான் ஜெயிப்போன்னு சொன்னதும் சரி ஓகே நீ வந்துட்டு எல்லாரும் முன்னாடியே நான் ஒரு இடியட்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறணும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போய் அதை ரொம்ப காசு கொடுத்து வாங்கிடுறா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு செக் பண்ணுறவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த ஆள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இது வந்து ஒரு ரியல் தான் அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அந்த குழந்தை இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த டிசைன்ஸை செக் பண்ண சொல்லுங்கள் அவர்கிட்டன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் சொன்னதும் திரும்ப அவர் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் இது ஃபேக் தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த செரிக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. நம்ம ஹீரோயின் நீ இப்போ வந்து எல்லாரும் முன்னாடியும் நீ ஒரு இடியட்னு ஒத்துக்கோ அப்படின்றத சொன்னதும் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், எனக்கு நான் என்ன சொன்னேனே ஞாபகம் இல்லை அப்படின்றத சொல்கிறா. அப்படி சரி பண்ண வேணாம், நீ வந்து அப்படின்னா என்கிட்ட வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப வந்து தப்பாக பிஹேவ் பண்ண, ஸோ எல்லாரும் முன்னாடி வச்சு சாரி கேளுன்னு சொன்னதும் அது முடியாதுன்னு சொல்லிட்டேக்கா. அப்போ நம்ம ஹீரோ நீ வந்து பெட்டு கட்டியிருக்கேன்னா நீ தோற்று போயிட்ட, ஸோ நீ கண்டிப்பாக பண்ணிதாகணும்னு சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் சாரி கேட்குறாங்க எல்லாரும் முன்னாடியுமே. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறேன் எனக்கு கேட்கலன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே அவளுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டு சரி பொறு உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கோவம் அங்கேருந்து கிளம்பிடுறா. பிறகு பென்டன் மாதிரி ஏதோ ஒன்று ஏலத்துக்கு வருது. அதை பார்த்துட்டு அந்த குழந்தை இது கண்டிப்பாக எனக்கு வேணுமா, இது என்னோடது அப்படின்றத சொன்னதும் என்ன சொல்லிட்டு இருக்க உன்னோடதா, அதுக்கு மேலே வந்துட்டு இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்மகிட்ட ஏது காசு அப்படின்றத சொன்னதும் உங்களுக்கு என்ன மறந்து போச்சா, இது அப்பா உங்களுக்கு வந்துட்டு கிஃப்டாக கொடுத்தாரு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரிய மாட்டேது. அப்போ ஒரு பிளாஸ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்போ தான் இந்த கேர்பனையுமே சேர்த்துட்டு அவளுக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பான் போல். நீங்கள் கண்டிப்பாக வாங்கணுமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்கே வந்துட்டு ஏலம் கேட்க ஆரம்பிச்சு விடுறான். அப்போ நீங்கள் வந்துட்டு இவ்வளோ காசு போட்டாலும் வாங்க தேவை கிடையாதுன்னு சொன்னதும் இது இந்த குழந்தைக்காக நான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன், நீ வந்து என்னை ஸ்டாப்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்ட்டையுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அதையுமே அவன் வாங்கி அந்த குழந்தைக்காக கொடுத்துடுறான். இப்போ ஹீரோயின் இந்த காசை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்கிறா. சரி நம்ம ஹீரோவை மீட் பண்ணி நீ வந்து ஒரு ட்ராமா வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுக்கு மெயின் ரோல் எனக்கு வந்துட்டு கொடு அப்படின்றத செட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே குழந்தைய கூப்பிட்டுட்டு அந்த சைடில் போயிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை தெரியாமல் இடிச்சதில் அவன் மேலே ட்ரிங்க்ஸ் கொட்டி போயிடுது. உடனே நான் அந்த குழந்தைய வந்துட்டு அவள் அடிக்கிறதுக்கு வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் நீ வேணா சின்ன குழந்தை தெரியாமல் தானே பண்ணிட்டா, எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதுமே ரொம்ப குழந்தையும் அவளையுமே கேவலமாக பேசினதுமே ஹீரோயின் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சி விடுறா. உடனே இவங்க கையை ஓங்கிட்டு வந்து அடிக்க வரும். நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சி விடுறான். நீ எதுக்காக அப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நீ என்ன எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சட்டு கேட்டதுமே அது சின்ன குழந்தை தெரியாமல் பண்ணிடுச்சு, அதுக்காக நீ அடிக்கிற லெவலுக்கு என்ன உன் ட்ரெஸ் வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு திட்டினதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டு அவங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் உனக்கு அடியில் எதுவும் படவே இல்லை அப்படின்ற சட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை அப்படின்றத சொல்கிறான் அந்த பாப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட சரி நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட்றீங்களான்னு கேட்டதும் இல்லை அப்படின்றத சொன்னதுமே ஆனால் அங்கே குழந்தை வந்துட்டு இல்லை நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இடுறான். பிறகு ரெண்டு பேருமே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ பார்க்க வந்து எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, நீ வந்துட்டு பெரிய ஆக்டர் தானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்ட நீமே ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ரைட்டர் அப்படின்றத சொல்லிட்டு ரெண்டு பேருமே போட்டி போட்டு அவங்க பாட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து குழந்தைய பார்த்துட்டு ஐ திங்க் இவள் வந்து சிங்கிள் மதராக இருப்பா போல், பாவம் தனியாக எவ்வளோ தூரத்துக்கு அவள் ஹேண்டில் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் இப்போ இருந்து இந்த குழந்தையோட அப்பா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்போ வாஷ்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போகும்போது நம்ம ஹீரோ மேலே அங்கே வந்து ஸ்லிப்பாகி விழுந்துடுறா. இப்போ பாஸ்டில் நடந்த காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு எவ்வளோ ஹாப்பியாக வந்துட்டு அவங்க லைஃப்பை அந்த காலத்தில் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவளை வாஷ்ரூம் கூட்டிகிட்டு போனால் அவள் பாட்டு பயங்கரமாக வாமிட் எடுத்துட்ருக்கா. இவன் வெளியே இருந்துட்டு ஐ திங்க் உனக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணால் சேரலான்னு நினைக்கிறேன், நீ இதுக்கப்புறம் இவ்வளோ தூரத்துக்குலாம் குடிக்காத, உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் வெளியே வந்துட்டு யார் சொன்னது எனக்கு வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் எவ்வளோ வேணாலும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு அவன் மேலே வந்துட்டு அங்கே வாமிட் பண்ணி விட்றா. அப்போ நம்ம ஹீரோக்கு அங்கே அழுக
அழுக வந்துட்டுருக்கு. இவங்க 2 பேரும் பக்கத்தில் இப்படி க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே சில பர்சன்ஸ் இவங்க 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற செட்டு போயிட்டுருக்காங்க நம்ம ஹீரோயின். இவளை நான் எப்படியா ஹேண்டில் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் நம்ம ஹீரோயின். அவன்கிட்ட நீ வந்துட்டு பெரிய ஸ்டாராக இருப்ப, என் கூட சேர்ந்து இருந்தேன் நான் உன்னோட நேமுமே கெட்டு போயிடாதான்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்டார்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் நாங்கள் ஷூன்னு ஒரு பொண்ணோட காரை வந்து கொண்டு வந்து வச்சுருக்கோமே ஹீரோயின் பார்த்துட்டு இது ஷூவோட காராச்சே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. மேடம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக தான், நீங்கள் என்ன வரலையா அப்படின்றத சொன்னதுமே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத கேட்டதும் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவன் பாட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் நம்ம ஹீரோயினோட மைண்டில். ஐ திங்க் வந்துட்டு இவன் வந்து வேறு வேலை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறா. சரி ஓகே நீ இதுக்கப்புறம் வீட்டுக்கு போ நான் வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து காரில் வந்து கிளம்பிடுறான் நம்ம ஹீரோயின். பார்க்க ரொம்ப அழகான ஃபேஸாக இருக்குது, பட் வந்துட்டு என்ன பண்ணுறது குடும்ப கஷ்டம் போல் அதனால தான் இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசுகிறா. ஐயோ குழந்தைய காணமேன்னு சொல்லும்போது அங்கே அந்த தலையில் ஹாப்பின்னு வந்துட்டு அம்மா நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அந்த குழந்தை தான் ஹாப்பினா மாதிரி அவள் தலையில் இருக்குது போல். ஹீரோ உங்கள் அசிஸ்டண்ட்டை நீ எதுக்காக வந்துட்டு அவளோட காரை எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னதுமே அவசரத்தில் வர வேண்டியதாகிடுச்சு பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ இனிமேல் அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கிளம்பி போகிறா. அப்போ நம்ம ஹீரோங்க சோபாலே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேச போகும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க. அங்கே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் தேவையில்லாமல் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவர் வந்துட்டு பாவம் நைட்டு பூரா தூங்கவே இல்லை ஏகப்பட்ட வேலை பார்த்தாருன்னு சொன்னதும் ஹீரோயினோட மைண்டில் திரும்பவுமே அங்கே தப்பாக தான் வந்து யோசனை போயிட்டுருக்கு. அந்த மாதிரி வேலை பார்த்தானா அதனால தான் இவ்வளோ டயர்டாக இருக்கானா பாவம் என்ன பண்ணுறது கஷ்டம் போல் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு வந்து அவங்க பாட்டிகிட்டேருந்து கால் வந்துடுது. நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ எதுவுமே வெட்டிங்க்கு மேரேஜ் பண்ணாமல் வந்துட்டு ஓடி இருக்க, என்ன வந்துட்டு என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா அப்படின்ற சொல்லிட்டு மிரட்டதுமே நம்ம ஹீரோயின் அவன் தேடி கூட்டிகிட்டு போயிடுறான் ஒரு ட்ரெஸ் ஷாப்காக. அங்கே போய் நிறைய ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ண வச்சுட்ருக்கான். குழந்தைக்குமே தான் நம்ம ஹீரோயின் வந்து எதை போட்டுட்டு வந்தாலும் வேணான்னு சொல்கிறான். ஹீரோயின் டென்ஷன் ஆகி போயிடுறா. என்னால் இதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு மாற்றி உன்ட்ட காமிச்சிட்ருக்க முடியாது அப்படின்றத சொன்னதும் அந்த குழந்தையுமே அதே மாதிரியே சொன்னதுமே ஹீரோயின் நீ வந்துட்டு நான் பார்க்க நல்லா இல்லைனா ஏதாச்சும் வேற பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து ஆக்ட் பண்ண வை, நான் வந்துட்டு இங்கெல்லாம் வந்துட்டு உன் கூட வரமாட்டேன் உன்னை பாட்டியை பார்க்கன்னு சொல்லிட்டு போனதுமே ப்ளீஸ் நீ அப்படிலாம் வந்துட்டு எதுவும் பண்ணிடாத, எனக்காக நீ வந்து ஆக்ட் பண்ணி கொடு, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்கிட்ட அந்த ஜுவல்லரிக்கு வந்து காசு கொடுக்குறேன்னு சொன்ன பார்த்தியா அதில் நான் வந்து கொஞ்சம் குறைச்சுமே வாங்கிக்கிறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ அங்கே பாட்டி போனதுமே நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கிறலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் மெடிசனே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு உடம்பே சரியில்லாதப்ப எந்த மெடிசனை பாட்டி சாப்பிட போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ அப்படின்னா என்ன நினச்சிட்டு இருக்க, மேரேஜ் பண்ண மாட்டேன் நான் செத்தா பரவாயில்லன்னு சொல்கிறியான்னு கேட்டதும் அப்படிலாம் சொல்லலை, உங்களுக்கு என்ன நான் மேரேஜ் தானே பண்ணிக்கிறணும், ஆல்ரெடி நான் மேரேஜுமே பண்ணிக்கிட்டே இது என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயினையும் குழந்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே அவங்களுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. அந்த குழந்தையுமே பாட்டின்னு சொல்லிட்டு பேசினதுமே இவ்வளோ பெரிய குழந்தையாயிருச்சு நீ இவ்வளோ தூரத்துக்கு என்கிட்ட ஏன் மறைச்சி வச்சேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே சரி நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதரை கூட்டிகிட்டு வந்துருக்கா. அவர் வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர போகிறாராம் பாட்டியை பார்க்க, நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு இவ்வளோ இதுக்காக நீ கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க, இவளுக்கு என்ன இங்கே தகுதியாக இருக்குது வர்றதுக்கு, நான் வந்துட்டு தான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த குழந்தை வந்துட்டு கண்டிப்பாக உன்னோட குழந்தையாக இருக்காது எப்படியாச்சும் வந்து வேறு வழியில் தான் பிறந்திருக்கும்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிருது. அப்போ அந்த குழந்தை வந்துட்டு ரொம்ப மோசமான ஆன்ட்டி, இவங்க வந்துட்டு என்னை ரொம்ப வந்து கொடுமைப்படுத்தி அடிக்க வந்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இவன் வாய மூடாமல் ரொம்ப ஓவராக நம்ம ஹீரோயினை பார்த்து பேசினதும் அங்கே நம்ம ஹீரோக்கு வந்து கோவமாயிருது. தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்காமல் மரியாதையோடு இங்கேருந்து போ அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவங்க ஸ்டெப் மதருமே நீங்கள் வந்து கண்டிப்பாக இவளெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க கூடாது, செடியை தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொன்னதும் நீ இவனோட ஸ்டெப் மதர் தான், இவனோட லைஃப்பை டிசிஷன் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த அதிகாரமே கிடையாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்குமே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. திரும்பவுமே பாட்டி நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உனக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் மரியாதையே இல்லை, பேசாமல் வெளியே போன்னு பாட்டி சொல்கிறாங்க. ஆனால் கேட்க மாட்டான். ஆனால் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டி அங்கேருந்து துரத்தி விட்றான். பாட்டி நம்ம ஹீரோயின்ட்ட நீயும் குழந்தை இதுக்கப்புறம் இங்கேவே தான் இருக்கணும், என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் என்னால் வந்துட்டு அங்கே இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்ல வர்றா. நம்ம ஹீரோ வேமா போய் அவளங்க வந்து ஹக் பண்ணிக்கிட்டு இல்லை பாட்டி நாங்கள் கண்டிப்பாக உங்கள் பேச்சை கேட்டு இங்கே இருப்போன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அங்கே பிஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் பாட்டிக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருது, கண்டிப்பாக வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. நீ யாரை கேட்டு இந்த டிசிஷன் பண்ண நம்ம ஹீரோ பிடிச்ச திட்டினதுமே ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு அந்த ஜுவல்லரிக்கு வந்துட்டு 50% வந்து கழிச்சுக்கிறேன், நீ இந்த
வீட்டிலே இரு, பாட்டி இல்லைன்னா டவுட் ஆக மாட்டாங்களா, உடனே இங்கேருந்து கிளம்பி போனீங்கன்னான்னு கேட்டதுமே ஹீரோயினுக்குமே அந்த வந்து டீல் பிடிச்சிருக்கு, ஓகேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ரூமில் இருக்கும்போது நம்ம ஹீரோங்க உள்ளே வர்றான். ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோ ஷர்ட்டை கழட்டிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே பயந்து போயிடுறான். நீ எப்படியா அமைதியாரு, பாட்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் அவன் வந்து நான் ஷவர் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயின் இவன் பக்கத்தில் வந்ததை நினச்சி பார்த்துட்டே சிரிச்சிட்ருக்கா. அவன் குளிச்சுட்டு வர உண்மை அங்கே பாடியை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷை ஆகிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவனை பார்த்ததும் என்னம்மா பார்த்து இவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சிக்க, நான் என்ன பக்கத்தில் க்ளோஸாக வரணுமான்னு கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, நான் தூங்குறதுக்கு குழந்தையோட போகிறேன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போகும்போது ஸ்லிப் ஆகிடுறான். நம்ம ஹீரோங்க பிடிச்சி 2 பேருமே பக்கத்தில் க்ளோஸாக வந்துடுறாங்க. அப்போ அங்கே குழந்தை வந்து அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நான் தப்பான டயத்தில் வந்துட்டேனா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கா. ஹீரோயின் அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அதெல்லாம் கிடையாதுன்னு எந்திரிச்சு அங்கே ரூமுக்கு போயிடுறா. நான் நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு அவளுக்கு தூக்கமே வர மாட்டுது, நடந்ததவே நினச்சிட்டு அவங்க அதை பற்றி யோசிச்சுட்ருக்கா. ஏன் நாங்கள் ஹீரோக்காக ஆடிஷன் பண்ணிகிட்ருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே நீயுமே இங்கே வந்திருக்கியா, நீ ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல அப்படின்றத சொன்னதுமே அங்கே டைரக்டருக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன இவள் பாஸை பார்த்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அங்கே சொல்ல போகும்போது இல்லை சொல்லாதன்ற மாதிரி நம்ம ஹீரோ ரியாக்ஷன் பண்ணதுமே அவருமே எதுவுமே சொல்லாமல் அங்கே கிளம்பி போயிடுறாரு. அங்கே செடி வந்துடுறா. நம்ம ஹீரோயினை நீ என்ன அவரோட ஒய்ஃபைலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறியா, நீ எப்பயுமே அவரோட மிஸ்ட்ரஸ் தான் அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே ஹீரோயினை பற்றி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இப்போ ஹீரோயின் நான் வந்துட்டு அவளோட வந்து ஒய்ஃபாக தான் இருந்துட்டுருக்கேன், பட் நீ தான் அவரோட மிஸ்ட்ரஸாக வந்துட்டு இருக்க ஆசைப்படுற போல், உனக்கு ரோல்மே நான் அது மாதிரி கொடுக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போனதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவம் ஆகிட்டு அவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அங்கே டைரக்டர் போய் நீ என்ன மாதிரி வந்து கேம் விளையாண்டுட்ருக்க, எதுக்காக அப்படிலாம் ஆக்ட் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் நான் சொல்கிறத மட்டும் கேளு, அவன் முன்னாடி நீ இனிமேல் என்னை பாஸ்ன்னு கூப்பிடாத, அதுக்கப்புறம் இந்த மெயின் ரோலையுமே மாற்று, நானே வந்து ஆக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவங்க அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டில் நம்ம ஹீரோட்ட நீ இப்போ என்கிட்ட ஆக்டிங் பண்ணி காமி அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே ஸ்கிரிப்டெல்லாம் வந்து படிச்சுட்ருக்கான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உங்கள் கிங் முன்னாடி போய் நான் இப்படி வந்து இந்த மெய்டை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளீஸ் நீங்கள் வந்து அவளை வந்து எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருங்கன்னு சொன்னதும் நீ என்ன சொல்லிகிட்ருக்க, அவளையெல்லாம் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் ப்ளீஸ் நான் அவளை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கேன், என்னையுமே நீங்கள் விட்டுருங்க, நாங்கள் 2 பேருமே போய் நாங்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றோன்னு சொன்னதும் சரி ஓகே இந்த வார்க்கு நீ போயிட்டு வா, நீ ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்னா கண்டிப்பாக நான் அவளை உனக்கு மேரேஜ் பண்ணி வச்சுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே நான் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போயிருக்கான். இப்போ அதே மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணதுமே நம்ம ஹீரோயினும் அந்த குழந்தையுமே கிளாப் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே இப்போ டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது அங்கே அந்த குழந்தைகிட்ட எப்படி வந்துட்டு ஆக்ட் பண்ணேன் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் சூப்பராக ஆக்ட் பண்ணீங்க, இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த பெயிண்டர் நேமே அவள் கொடுக்குறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ரைட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ கூட சேர்ந்து இருந்த ஞாபகங்கள்லாம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எதுக்காக நான் அவனை பற்றி யோசிச்சுட்ருக்கேன், எனக்கு என்ன மூளை குழம்பி போச்சான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோங்க வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வந்ததும் ஏய் நீ என்னங்க பண்ணிட்டுருக்கான்னு கேட்டதும் நான் ட்ரெஸ்ஸை மாற்ற அப்புறம் எங்கே போவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறதுனே தெரியலை, அந்த செடியை வந்துட்டு என்னோட ஆக்டராக வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க, அவளாக ஒரு ஆள்றான்னு சொல்லிட்டு திட்டினதும் நீ வந்துட்டு பெஸ்ட்டான ஒரு ரைட்டர், ஸோ கண்டிப்பாக நீ எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுவா, அவட்ட வந்துமே உன்னால் ஒர்க் வாங்க முடியும் அப்படின்றத சொல்கிறான். என்ன பண்ணுறது, என்னால் தான் உன்னோட இந்த ட்ராமாவில் வந்து ஆக்ட் பண்ண முடியாது, எனக்கு ஷெட்யூல் வந்துட்டு கரெக்டாக இல்லை, என்னால் இதில் உன்கிட்ட நடிக்க முடியாது அப்படின்றத சொல்லிடுறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு அங்கே பாட்டி அங்கே எல்லாரையுமே கூப்பிட்டு நம்ம பேசாமல் என்னோட பர்த்டே இன்றைக்கி பெரிய பார்ட்டி வச்சு அப்போ உன்னோட மேரேஜ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. முடியாதுன்னு சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் பாட்டி யாரோட பேச்சையும் கேட்குற மாதிரி இல்லை. அந்த பாப்பாட்ட நம்ம ஹீரோ சரி உன்னோட அப்பா யாருன்னு கேட்டதும் நீங்கள் தானே என்னோட அப்பா அப்படின்றத சொன்னதுமே நான் வந்துட்டு அப்பா தான், நான் உன்னோட பயாலஜிக்கல் டாட் கிடையாதுல்ல, ஸோ வந்துட்டு பயாலஜிக்கல் அப்பா யார் அப்படின்றத கேட்டதும் எனக்கு அது தெரியாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஒருவேளை அவள் தப்பு பண்ணியிருக்கலாம், அதனால தான் அந்த பேபி பிறந்திருக்கும், பாவம் அவள் தனியாக என்ன பண்ணுவா, பேசாமல் நான் வந்துட்டு இந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து முடிவு பண்ணிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு நீ இந்த ஆக்டிங்கை கண்டினியூ பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் என்னால் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதும் உனக்கு வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது, நான் உண்மையிலேயே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கா. அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் நீ எதுக்காக இப்படிலாம் வந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் பாட்டி வந்துட்டாங்க, அதனால தான் இப்படி ஆக்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு அப்படின்றத சொல்கிறா. நான் உனக்கு 10 லேக் கொடுத்துட்றேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஓகே காசுனா நான் வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ரெண்டாவது நீ இப்படிலாம் வந்துட்டு என் பக்கத்தில் க்ளோஸாக வரக்கூடாது, நான் இதுக்குமே எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நான் அதுக்குமே வந்துட்டு காசு கொடுத்துட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே வந்து ஆக்டிங்க்கு வந்து ஷூட்
பண்ணிட்டு இருந்தா. அந்த செர்ரிக்கு ஒழுங்காவே நடிக்க தெரியல போல. நீங்களே வந்துட்டு பேசாம நடிச்சு காமிச்சிருங்களேன்னு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த குழந்தை போய் அங்க மெசேஜ் பண்ணி விட்றா நம்ம ஹீரோக்கு. நீங்க உடனே கிளம்பி வரலன்னா அம்மா வந்து வேற ஒரு பர்சன் கூட ரொமான்ஸ் பண்ண போறாங்கன்னு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ உங்க மீட்டிங் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு வேகமா அங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின்மே அந்த ஆள் கூட சேர்ந்துட்டு அங்க வந்து நடிச்சிட்டு இருக்கும்போது அங்க சரி இவ வந்து ரைட்டர் தான், இவளுக்கு என்ன ஆக்டிங் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும், இப்ப பாரு நான் எப்படி ஆக்டிங் பண்றேன்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். நாங்க 2 பேருமே சேர்ந்து நடிச்சு காமிக்கிறோம் அப்படின்றத சொன்னதுமே அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. பிறகு 2 பேருமே அதே மாதிரியே ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் இப்போ நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்றத சொன்னதும், நான் கண்டிப்பாக அங்கே போயிட்டு வந்த பிறகு உன்னை வந்து நான் மேரேஜ் பண்ணிக்கிருவேன், உங்க கூட சேர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வேன்னு சொல்கிறான். ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க, ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. அங்கே எல்லாருமே ரொம்ப வந்துட்டு பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சூப்பராக நடிச்சிட்டா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ உண்மையிலேயே நீ ரொம்ப வந்து சூப்பராக நடிச்சிட்டப்பா, எங்கேருந்து கற்றுக்கிட்டேன்னு சொன்னதும் அது என் ரத்தத்திலே ஊறுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க டைரக்டர் ஃப்ரெண்டு வந்துட்டு உன் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும், நீயுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்க, அவங்க வந்துட்டு எவ்வளோ வந்து பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு உனக்கு என்ன அவங்கள பிடிச்சிருக்கான்னு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறான். சரி ஓகே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு போனதும் இவனுக்கு ரொம்ப ஜெலஸாகிடுது. இங்கே பார்த்தா எல்லாருமே நம்ம ஹீரோயினை புகழ்ந்து தாழ்றாங்க, ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணுறீங்க, நீங்களே ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆயிட்டு டைம் ஆயிடுச்சு வா வீட்டுக்கு அப்படின்றத சொல்லிட்டு வேமா அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். சரிக்கா அதை பார்த்துட்டு அங்கே வயிற்ற பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. பிறகு நம்ம ஹீரோயின் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகும்போது அப்பாக்காக நம்ம வெயிட் பண்ணலையாமான்னு சொல்லிட்டு கேட்கும் போதே நம்ம ஹீரோ வந்துடுறான். ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, எனக்காக நீங்கள் வெயிட் பண்ணாமல் போவீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் நைட் போல் அங்கே வந்துட்டு திரும்ப அங்கே வந்து ஷூட்டிங் நடக்கும்போது அந்த செரி டைரக்டர்கிட்ட எனக்கு இது புரியவே மாட்டேது, ப்ளீஸ் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு பர்சன் அங்கே வந்து உங்களை ஒருத்தவங்க வந்து மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் யாரையுமே காணுமே அப்படின்றத சொன்னதும் அந்த ஆள் பார்த்தா கத்தி வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினை. எல்லாம் செரியோட வேலை தான் போல். ஆனால் உள்டாவா நம்ம ஹீரோயின் அங்கே மரத்தில் அவனை கட்டி போட்டு வச்சுட்டு கத்தி வச்சு மிரட்டா, மரியாதையோட சொல்லு, யார் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண சொன்னதுன்னு சொன்னதும் சரி தான் உங்களை இந்த நைட்டு ஃபுல்லாக இங்கேயே கட்டி வைக்க சொன்னாங்க, அதுக்குள்ளே அவரு கூட சேர்ந்துருவாங்க அவங்க, அதுக்காக தான் அப்படின்றத சொன்னதும் ஓ அப்படி வேறு அவளுக்கு ஐடியா இருக்கா, இப்போ பாரு நான் அவளுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயின் இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளுங்க வந்துட்டு கால் பண்ணி பார்த்துட்டு வந்து தேட ஆரம்பிச்சிடுறான். அப்புறம் அந்த செரி வந்துட்டு அந்த இடத்துக்குமே கிளம்பி வர்றான். அங்கே பார்த்தா அவன் கட்டி போட்டுக்கிறத பார்த்துட்டு உன்னை யார் இப்படி கட்டி வச்சதுன்னு சொன்னதும் எல்லாம் நான் தான், இப்போ உனக்குமே அதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவளையுமே இங்கே கட்டி வச்சுட்டு நைட் பூரா நான் இங்கே இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டேல, எனக்கு பதிலாக இப்போ நீங்கள் இரு, 2 பேருமே சேர்ந்து இங்கேவே கிடங்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ நம்ம ஹீரோங்க வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு எங்கே போயிட்ட நீ, நான் வந்துட்டு உன்னை தேடிட்டு எவ்வளோ கவலைப்பட்டுட்டேன்னு தெரியுமான்னு சொன்னதும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு நான் வந்துட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசினதுமே ஹீரோங்க வந்து பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான், இப்படிலாம் என்னை வந்து கஷ்டப்படுத்தாதான்னு சொல்லிட்டு அங்கே அவன் கிஸ் பண்ணதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. நம்ம ஹீரோங்க அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நான் இப்போ ட்ரிப்புக்காக கிளம்ப போகிறேன், நான் ஒரு 3 கண்டிஷன் சொல்கிறேன், நீ அதை கேட்டு நடக்கணும்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு நீ அந்த செரிட்டேருந்து விலகிருன்னு சொன்னதும் எதுக்காகன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உன்னோட சேஃப்டிக்காக தான் அப்படின்றத சொல்கிறான். 2வது மேல் ஆக்டர் கூட யார் கூடயுமே உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான், இதுவுமே உன்னோட சேஃப்டிக்காக தான் சொல்லிட்டு இருக்கான். 3வது கண்டிஷன் நீ அந்த டைரக்டர்கிட்டையுமே க்ளோஸாக இருக்கக்கூடாது, விலகி இருக்கணும்னு சொன்னதும் இது எதுக்காக என்னோட சேஃப்டிக்கான்னு கேட்டதும் இல்லை இது என்னோட சேஃப்டிக்காகன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அவன் வந்துட்டு அவளை லைக் பண்ணுறேன்னு சொன்னான்ல அதனால தான். அப்போ அங்கே அவனுக்கு கால் வந்துடுது, பாஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆளுங்க வாங்கன்னு சொன்னதுமே எத்தனை பேருன்னு சொல்லிட்டு கேட்குறான். 5 பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே அதை கேட்டுட்டு மனசுலேயே நினச்சிக்கிறா, ஐயோ கடவுளே பாவம், திரும்ப இப்போ 5 பேர்கிட்ட போய் ஒன்றா சேர்ந்து இருக்கணுமா, அப்பாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உள்டாவாக யோசிக்கிறான். நம்ம ஹீரோ நான் இப்போ கிளம்பி போகிறேன், நீ என்ன எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்ல மாட்டேன்னு சொன்னதும் ஆல் தி பெஸ்ட் நான் உனக்கு சொல்கிறேன், நீ உன்னோட ஒர்க்கை நல்லா பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி விட்றா. நான் வந்துட்டு எப்படியாச்சும் வேகமாக வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆகி நிறைய காசு சம்பாதிக்கணும், அவன் அப்படின்னா தான் வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி இன்னமே அவன் உள்டாவாக தான் யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினுக்காக அங்கே நிறைய வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவளை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே வயிற்ற பற்றி எரியுது, ப்ளீஸ் இது எனக்கு புரிய மாட்டேது, நீங்கள் சொல்லித்தரீங்களான்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர்கிட்ட கேட்டதுமே உனக்கு வேறு வேலையே இல்லையா, எதுவுமே புரியாத எந்திரிச்சு போன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அங்கே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவர் ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்காரு. ஐ திங்க் சைமன் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே 2 பேருமே அப்படியே ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தூரம் அதெல்லாமே பார்த்துட்டு ஓ உனக்கு வந்துட்டு இப்போ இந்த டைரக்டருமே
பேத்துக்குமே மயக்க வைக்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டியா? நானே வந்துட்டு உங்கள் 2 பேத்துக்குமே ரூட் வந்துட்டு வழிவகுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த மெடிசன்லாம் வாங்கிட்டு வர சொல்லி காஃபியில் கலக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ அவளுக்கு அங்கே கால் பண்ணதுமே அங்கே வந்து அவங்க மசாஜ் கொடுத்துட்ருக்காங்க. நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே மசாஜ் கொடுக்குற வாசி வித்தியாசமான சவுண்டெல்லாம் கொடுத்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு இவ திரும்ப அங்கே உள்டாவா தப்பாக நினச்சிட்டு இருக்கா. இப்போ ஃபோனையுமே கட் பண்ணி விட்டான். நான் வந்து மற்றவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆனால் இவன் பாரு எல்லாரும் கூடயும் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும் அங்கே அந்த டைரக்டருமே சிரிக்கிறாரு. பிறகு அந்த செரி எங்கள் காஃபி கொண்டு வந்து கொடுத்ததும் என்னாச்சு இன்னைக்கு இவ்வளோ ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டதும் நான் எப்பயுமே நல்ல பொண்ணு தான், உனக்கு தான் அது தெரிய மாட்டேது அப்படின்றத சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த காஃபி அங்கிட்டு போய் நம்ம குடிக்கலான்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிடுறாங்க. இன்னைக்கு பாரு உங்களுக்கு என்ன நிலைமையாக போகுது அப்படின்றத அங்கே சொல்லிட்டேக்கா. பிறகு நம்ம ஹீரோங்க வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ அங்கே அந்த பாப்பாட்ட எங்கள் அம்மான்னு சொன்னதும் அம்மா ஷூட்டிங்கில் தான் இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நான் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்னதும் என்ன சர்ப்ரைஸ்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே இன்னைக்கு வா பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அப்போ அங்கே அந்த அசிஸ்டண்ட்டை கேட்டதும் அவங்க அப்பா வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாரு அப்படின்றத சொன்னதும் அங்கே அந்த பாப்பாவுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. பிறகு நம்ம ஹீரோயின் இந்த ட்ரிங்க்ஸை வந்து குடித்ததுமே 2 பேத்துக்குமே போதை ஏறிடுது. அங்கே அவள் வேகமாக கிளம்பி போக பார்க்குறா. பட் டைரக்டர் அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து ஹீரோயினை காப்பாற்றி அங்கே வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப போதையில் இருக்கவும் ஹீரோட்டையுமே அங்கே வந்து மிஸ்பிஹேவ் பண்ணதும் நான் என்ன வந்துட்டு யாருன்னு உனக்கு புரியுதா, நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்றத கேட்டதும் எனக்கு நான் நீங்கள் யாருன்னு தெரியாதா, நீங்கள் தானே என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ஹஸ்பண்ட்ன்ற விட கேட்டது ரொம்ப ஹாப்பியாகிடுது. நீ என்னை இப்படி தான் நினச்சிட்டு இருக்கியா அப்படின்றத கேட்டதும் நான் அப்புறம் எப்படி உங்களை நினைப்பேன், நீங்கள் தான் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னதுமே அங்கே அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கனவு வருது, அந்த பாஸ்டில் நடந்தது. அப்போ அந்த டைரக்டர் தான் அந்த கிங்காகவே இருந்திருக்காரு. நீங்கள் ப்ளீஸ் அவனை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்றத சொல்லும் போது நீ வந்து என்னை விட்டுட்டு அவனை சூஸ் பண்ணியிருக்க, ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து அவனை வந்து காப்பாற்றலாம் மாட்டேன், அவன் அப்படியே செத்து போயிடுவான், எனக்கு தெரியும், நான் உன்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறவேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. வேறு வழி இல்லாமல் நீ என் கூட சேர்ந்து இருந்து ஆகணும்னு சொல்லியிருந்திருக்காரு. இப்போ அதெல்லாம் வந்துட்டு அவன் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே அவளோட நிலைமையை பார்த்துட்டு ஐயோ நைட்டு என்ன வேலை பண்ணி வச்சு தொலைஞ்சிட்டேன்னு தெரியலையே, இவன் பாட்டி இதுக்கு பே பண்ண சொன்னானா, நான் எங்கே போவேன் காசுக்கு அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ ஹீரோ நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் எங்கே ஓட பார்க்குற அப்படின்றத சொன்னதும் உனக்கு நான் பே பண்ணுறதுக்குலாம் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, நீ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருப்ப, ஆனால் வந்துட்டு என்கிட்ட இப்போ கொடுக்க காசு இல்லைனாலும் நீ எனக்கு 10 லேக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், அதில் 5 லேக் நீ எடுத்துக்கோ, உனக்கு அது போதும் இல்லை அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ இவன் என்ன நினச்சிட்ருக்கா, ப்ராஸ்டியூஸ் மாதிரி வந்து ஏன் ட்ரீட் பண்ணுறா அப்படின்ற சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே நைட் அங்கே குழந்தையோட அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவள் இருக்கும்போது அங்கே டைரக்டர் வந்து பேசினா இவளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்குது, அந்த கனவு வேறு கண்டா இல்லையா, அதனால தான். அப்போ அவர் வந்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நேற்று வந்து அந்த ட்ரிங்க்ஸ் வந்து பண்ணப்போ என்னாச்சுன்னு தெரியலை, நான் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போங்க நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஆனால் ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அங்கே இக்னோர் பண்ணிட்டு போனதுமே ஹீரோ அவளோட பின்னாடி போக பார்க்குறான். அப்போ அந்த செரி வந்து வேமா நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு நீ எங்கே போயிட்டுருக்கா, அவள் பின்னாடி போயிட்டுருக்கியா, உனக்கு வந்து அவள்லாம் கரெக்டான பொண்ணு இல்லைன்னு சொன்னதும் நீ தேவையில்லாமல் பேசாதான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அதை பாப்பா கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கவே நில்லுங்கம்மா அப்படின்றத சொல்லிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ண சொல்கிறா. பார்த்தா ஐஸை திறக்கும் போது நம்ம ஹீரோ தான் முன்னாடி இருக்கான். நீ எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என்ன நீ இன்னுமே என் மேலே கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோ எனக்கு என்னன்னா இவன் வந்துட்டு இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து தோணிட்டு இந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுட்டு கோவமாக இருக்கா போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், நீ என்னை ஏற்றுக்குருவேன்னு சொல்லிட்டு ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்குமே ஹாப்பிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறா. அங்கே கையில் ரிங்கையுமே போட்டு விட்டதுமே இப்போ பாட்டி இங்கே இருக்காங்களா, அதுக்காக தான் நீ இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பாட்டியை கூப்பிட்டதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நான் உருகி வந்துட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணா நீ வந்து நடிப்பு நான் சொல்லிட்டு இருக்க, நான் உண்மையிலே உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோ வந்து பிடிச்சி கிஸ் பண்ணுறான். ஹீரோ என்னை பற்றின எல்லா உண்மைகளையும் உன்கிட்ட சொல்லணும்னு சொன்னதும் உன்னை பற்றின எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியும், நீ வந்துட்டு ஏதோ சொல்ல வேணான்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஏன்னா நான் வந்துட்டு எல்லா உண்மைகளுமே சொல்லாமே தெரியுமான்னு கேட்டதும் அவன் அம்மான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே செடி வந்துடுறா. நீ எதுக்காக அவ்வளோ போய் வந்து மேரேஜ் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்க, இவ ஒரு கேரக்டர்லெஸ் அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு கோவமாகிடுது. நீ வந்துட்டு அளவுக்கு மீறி நடந்துக்கிட்ட, இதுக்கப்புறம் கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ நேற்று என்ன வேலை பண்ணன்னு எனக்கு தெரியாதா, எல்லாம் உன்னோட வேலை தான், அந்த காஃபியில் ட்ரக்கை கலந்து வச்சது, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு என் லைஃப்லேயும் இனிமேல் உனக்கு இடம் கிடையாது, இந்த ஆக்டிங்லேயும் உனக்கு இடம் கிடையாது, இந்த ட்ராமா விட்டு நான் உன்னை தூக்குறேன் அப்படின்றத சொல்லிடுறான். அவள் நீ பாஸாக இருந்துட்டு இவ்வளோ போய் மேரேஜ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்ன பாஸா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் நான் இந்த கம்பெனியோட பாஸ் தான், நீ தான் இப்போ எல்லாமே தெரியும்னு சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ
அப்போ ஹீரோயின், அப்படின்னா நீங்கள் என்னை ஏமாத்திட்டு இருந்தீங்களா இவ்வளோ நாளா? உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, என்னோட ஸ்டேட்டஸ் எங்கே அப்படின்ற சொல்லி கேட்டதும், நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நீ தானே சொன்ன எனக்கு எல்லா விஷயமே தெரியும்னு சொல்லி அப்படின்றத கேட்டதுமே, நான் வேற ஒன்று நினச்சேன் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன், ப்ளீஸ் நீ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத கேட்டதும், உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு எனக்கு ஒத்து வராது, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கோவமாயிட்டு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை, எதுக்குமா நீங்கள் அப்பாவை ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டதும், அவரோட ஸ்டேட்டஸுக்கும் நம்மளுக்கும் ஒத்து வராதுமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இந்த ஹீரோயினையுமே மாற்றிட்டாங்களே, நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின், இந்த சீனை நானே நடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இது ரொம்ப டிஃபிகல்ட்டானதுன்னு சொன்னதும், அதெல்லாம் கிடையாது நான் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சரி நீ வந்து என்னோட வாழ்க்கையவே கெடுத்துட்ட, இன்னைக்கு பாரு உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபேக்காக இருக்க கத்திக்கு பதிலாக அவள் உண்மையாக வந்து மாற்றி வச்சிடா. அங்கே வந்து ஷூட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே வந்து ஹீரோ இறந்தப்ப அங்கே அவன் போய் அழுதுட்ருக்கா, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, அடுத்த ஜென்மத்திலாச்சும் நம்ம ஒன்று சேர்ந்துருவோன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணிடுறாங்க. ஆனால் அது உண்மையான கத்தியாக இருக்குது. அங்கே பிளட்டு வரவுமே அங்கே எல்லாருமே பயந்து போய் கத்திடுறாங்க. நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து வேமா ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின், இந்த ஜென்மத்தில் நம்மளால் சேர முடியல அப்படின்றத சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுறா. அப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்ததுமே டாக்டர் அவங்கள காப்பாற்ற முடியாது, நீங்கள் போய் ஃபைனலாக ஒரு தடவை பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் அந்த குழந்தை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நான் இப்போ அம்மாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளோட பவர் எல்லாமே யூஸ் பண்ணி அங்கே அவளையுமே அங்கே வந்து திரும்ப வந்து காப்பாற்றுறதுக்கு அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஃபாஸ்ட்டாக காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்குமே அங்கே அடிப்பட்டதுமே ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ நினச்சி அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டயத்தில் அந்த செடி தான் வந்து அங்கே வந்து அவளை கத்தி வச்சு குத்திருக்கா. ஒன்னால தான் அவன் இறந்து போயிட்டான், நான் வந்து அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கா. ஸோ வந்துட்டு இப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடுது. எப்படிமா நீ இதெல்லாம் பண்ண அப்படின்றத கேட்டதும், எனக்கு இதெல்லாம் தெரியும்ப்பா அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நீ ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொன்னதும், அதெல்லாம் இல்லை நான் தூங்கினேன்னா சரியாயிருவேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹாப்பியாகிட்டாங்க, கிஸ் பண்ணிக்கிறாங்க. பிறகு அவங்க செடிக்கு அவங்க அம்மா கால் பண்ணி, நீ நாளைக்கே உடனே வீட்டுக்கு போவோம், செத்து போயிட்டா அப்படின்றத சொன்னதும் அவளுமே ரொம்ப ஹாப்பியாகிடுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். பாட்டிட்ட நான் ஃபைனலாக வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் பாட்டி, நான் வந்துட்டு இவ்வளோ தான் என்னோட ஒய்ஃபை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லினதுமே அதை கேட்டுட்டாங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உடனே அதை பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே பாப்பாட்ட, நீ எப்படி வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு மேஜிக்லாம் பண்ணுற அப்படின்றத கேட்டதும், நான் ஆன்ஷியட் பீரியட்லேருந்து வந்திருக்கேன்ல, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின், நீ பார்க்க ரொம்பவே வந்துட்டு சோகமாக இருக்க, டயர்டாக இருக்க, என்னாச்சுன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிருவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னென்னா இந்த குழந்தை வந்துட்டு மறைய வேண்டிய நேரம் வந்துருச்சு போல். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டெப் மதர் வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை பயந்து போயிடுறாங்க. நான் உயிரோடு தான் இருக்கேன், நான் ஒன்றும் சாகலை அப்படின்றத சொன்னதும், நான் பயந்து போயிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு வேமா அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. பிறகு குழந்தைகிட்ட உனக்கு என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் வந்த வேலை முடிய போகுது அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. என்னை கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க அப்படின்றத சொல்கிறா. அங்கே சரி அங்கே உள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோயினை பார்த்து பேயின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அவள் கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறா. நான் எதுவுமே பண்ணலை, ப்ளீஸ் என்னை விட்டு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே, நீ தானே என்னை கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளை பயமுடுத்தி அங்கேருந்து விரட்டி விட்டுறா. பிறகு அவங்க அம்மாட்ட வந்து கால் பண்ணி சொல்லும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் தான் அந்த செடியோட வந்துட்டு அம்மாவே போல். இந்த லேடி வேணுமே அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சு அவளை வந்துட்டு பெரிய பணக்காரி ஆக்கணும்னு சொல்லி தான் இந்த ஐடியா பண்ணியிருக்காங்க. அவள் பூதமாக வந்திருக்கான்னு சொன்னதும், அவள் பூதம்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் உயிரோட தான் இருக்கா, நான் சொல்கிற வரைக்கும் நீ அமைதியாரு அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோவுமே ஃபைனலாக வந்துட்டு அங்கே மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், இதுக்கப்புறம் என்கிட்ட நீ எந்த பொய்யுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னதும், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறான். நீ எந்த ஒரு ரிச் லேடியுமே மீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், நான் அதை எப்படி மீட் பண்ணாமல் இருக்க முடியும், என்னோட ஒர்க்கே அதானே, நான் வந்துட்டு அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். பிறகு 2 பேருமே அங்கே கிளம்பி போகும்போது உள்ளே வந்து ஒரு லேடியோட கோட்டு கிடக்கு. அதை பார்த்துட்டு அவள் கோவமாயிட்டு, நீ என்ன இன்னமா இந்த வேலை பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், அங்கே அசிஸ்டன்ட், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க மேடம், அவர் வந்துட்டு பிஸ்னஸ் மீட்டிங் பேசிகிட்டு இருந்தார், அப்போ வந்துட்டு அவங்கள கொண்டு போய் இப்போ தான் நாங்கள் ட்ராப் பண்ணிட்டு வந்தோம் ஏர்போர்ட்டில், ஸோ அவங்களோடதாக தான் இருக்கும் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத அப்படின்றத சொல்லும்போது தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, இவன் வந்து இத்தனை நாளாக இந்த மாதிரி வேலை பண்ணுறவேன்னு சொல்லிட்டு நம்மளை தப்பாக புரிஞ்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு, என்னை பார்த்தா உனக்கு என்ன அப்படியே தோணுதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின், நீ வந்துட்டு அன்றைக்கி 5 பேர் கூட சேர்ந்து போய் என்ன பண்ண அப்படின்றத கேட்டதும், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க மேடம், அவர் 5 பேர் கூடயுமே பிஸ்னஸை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார், அன்றைக்கி நைட்டு வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாரு, அதனால் வாமிட் எடுத்துகிட்டு அப்படி சோபாவில் படுத்து கிடந்தாருன்னு சொல்கிறப்ப தான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, ஐயோ கடவுளை இவ்வளோ நாளாக இவனை வந்து எவ்வளோ கேவலமாக நினச்சிட்டோமேன்னு. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இப்படிலாம் என்னை நினைக்கிற வேலை வைக்காதமா சாமி, நான் அப்படிப்பட்டவே நான் கிடையாது, நான் ஒரு பாஸ் தான் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு ஹீரோயின், இல்லைல்ல இனிமேல் நான் அப்படிலாம் வந்து நினைக்க மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா.
நைட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவன் வந்து க்ளோஸாகவே வந்துட்டுருக்கான். ஆளுங்க பார்த்தா அது என்ன நினைப்பாங்க விலகிருன்னு சொன்னதும், நீ இப்போ என்னோட ஒய்ஃப் ஆகிட்ட அஃபிஷியலாக எல்லாருக்குமே தெரியட்டுமே அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். அங்கே டைரக்டர் வந்து ஹக் பண்ணிட்டு பேசினதுமே, ஏய் நீ விலகிருன்னு சொன்னதும், நீ எதுக்குப்பா அவங்ககிட்ட இருந்து என்னை விலக்கி வச்சுட்ருக்க, நீ தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு கேட்டதும், நான் மேரேஜ் பண்ணதே இவ்வளோ தான் அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. எல்லாருமே விலகி இருக்கணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இவங்க கூட வந்து நீலாம் வந்து நெருங்கக்கூடாதுன்னு சொன்னதும், நீ என்ன சொல்லிட்டுருக்கா அப்போ என்னை வந்து ஒர்க் பண்ண விட மாட்டேன்னு சொன்னதும், அப்படிலாம் கிடையாது, அவர் வாட்டு பேசிகிட்டு இருக்கட்டும், நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்டுமே சேர்ந்தே பண்ணுவோன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. அப்போ ஹீரோயின் எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணது அந்த செரி தான், எனக்கு வந்துட்டு இது தெரிய வந்துச்சுன்னு சொன்னதும், கண்டிப்பாக அவளுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது, நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்னு அவன் சொல்லிட்டுருக்கான். பிறகு அந்த செரியை கொண்டு போய் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. என்னை கழட்டி விடுங்க, நான் யார் தெரியுமா, நான் வந்துட்டு அவரோட ஃபியான்சின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட நேமாக சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். அவரோட கண்ணை கழட்டிட்டு, எவ்வளோ தைரியம் தான் நீ வந்துட்டு இப்போ என்னோட நேமை யூஸ் பண்ணிட்டு இருப்ப, நீ எப்போ என்னோட ஃபியான்சி ஆன, உனக்கு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி நீ அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்ப, உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்க வேண்டாமா, இவளை கொண்டு போய் அடைச்சி வச்சு இவளை சித்திரவதை பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஃபோனில் பேசிட்டு வரவும், நீ இப்போ யார்கிட்ட பேசிட்டு வந்திருக்கன்னு சொன்னதுமே, நான் வந்து பர்சனலாக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க ஸ்டெப் மதருக்குமே தெரிஞ்சு போயிடுது. சரி இப்படி வந்துட்டு ஹீரோ அடைச்சி வச்சுடான்னு சொல்லிட்டு, என் பொண்ணுக்கு இந்த நிலைமை பண்ணுறீங்க பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த லேடி வந்து மேலே கூப்பிடுறாங்க. ஹீரோயின் மேலே போகும்போது அங்கே படிக்கட்டில் அவங்க வந்துட்டு ஆயிலை ஊற்றி விட்டுருக்காங்க போல், ஸ்லிப் ஆகி விழுக போகிறா. அப்போ அங்கே அந்த குழந்தை பார்த்துட்டு வேமா அவள் மேஜிக்கை யூஸ் பண்ணி வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து விழுக விடாமல் காப்பாற்றிடுறா. பட் அந்த பாப்பா வந்துட்டு மயக்கம் போட்டு கீழே வந்துடுறா. அவளை அங்கே ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணதுமே, என்னோட பவர் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருச்சுமா, நீங்கள் அதை எடுத்து கொடுங்க என் கையிலன்னு சொல்லிட்டு அந்த பென்டென்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டதுமே அங்கே அவளோட பவர் எல்லாத்தையுமே அவள் ரீஸ்டோர் பண்ணிக்கிறா. பட் வந்துட்டு அது உடஞ்சி போயிடுது. அதை உடஞ்சி போனதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு கேட்டாலும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இதுக்கப்புறம் என்னோட உயிரை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு, நீ இப்படிலாம் உன்னோட உயிரை ஆபத்தில் மாட்ட வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ வாங்க நம்ம ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வந்துட்டு உங்களுக்கு நியூ ப்ரமோஷன் வரப்போதில்ல, அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கலாம், இங்கே நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னதுமே அங்கே அந்த பாப்பாவுமே ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு வந்து காமிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா. அப்போ ஹீரோ என்னோட ஒய்ஃப் வந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கா, உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சுவேன், இதுக்கப்புறம் நான் உன்னை எங்கேயுமே போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இவங்க 3 பேருமே சேர்ந்து ஃபோட்டோ வேறு எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த செடி அதெல்லாத்தையும் பார்த்து அங்கே வயிற்ற பற்றி ஏறிய ஆரம்பிச்சிடுறா. அவங்க அம்மா எப்படியோ வந்துட்டு காப்பாற்றிட்டாங்க போல், நான் பாரு உன்னை எப்பயுமே சந்தோஷமாக இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவன் மீட் பண்ணிவிட்டு, நான் வந்து சொல்கிறத ஒழுங்காக கேட்டு நடந்துக்கோ, இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா விட மாட்டேன், உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு சாக போகிறா, அந்த குழந்தைய நான் கொலை பண்ணிட்டேன்னா அவளுமே சேர்த்து போயிடுவா, அந்த குழந்தையோட பவர்னால தான் அவள் உயிரோடு இருக்கா அப்படின்றத சொன்னதும், நீ சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்னு சொன்னதும், நான் இப்போ பாரு உன்ட்ட இருந்து ஈஸியாக தப்பிச்சு வந்துட்டேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்றது உனக்கு என்ன தெரியாதான்னு சொன்னதுமே, நீ அப்படிலாம் பண்ணிடாத, நான் உன் பேச்சை கேட்குறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ அங்கே அந்த இடத்துக்கு செரியை கூட்டிகிட்டு வந்ததுமே ஹீரோயினுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அப்போ அங்கே அந்த செரி வந்து நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே உல்ட்டாவாக பேச ஆரம்பிச்சிடுறா. இவளுக்கு இந்த ட்ராமாவில் வந்துட்டு ரொம்ப வந்து பேர் கிடச்சிருக்கு. பட் வந்துட்டு இவன் அந்த டைரக்டரையும் இந்த பாஸையுமே மயக்கி கைக்குள்ளே வச்சுக்கிட்ட வாசம் அவளுக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீ தப்பாக பேசிகிட்டு இருக்கா, அவரோட ஒய்ஃப் நான் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் செரியை தான் வந்து மேரேஜ் பண்ண போகிறேன், அவள் தான் என்னோட ஃபியான்சைன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. அவள் அழுதுட்டு அங்கே வேகமா வீட்டுக்கு போயிடுறா. அப்போ அந்த பாப்பா அப்பா இதெல்லாம் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ரீசன் இருக்குமான்னு சொன்னதும் எந்த ரீசனும் கிடையாது, நம்ம இப்போ வீட்டை விட்டு கிளம்பலான்னு சொல்லும்போது அங்கே அந்த செரியுமே கூட்டிகிட்டு அவன் வந்துடுறான். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இங்கே வேலை, வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டான். பேசாமல் அவளோட லக்கேஜெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அவங்க அம்மாவை மீட் பண்ணி நம்ம நினச்ச மாதிரி எல்லாத்தையும் சாதிச்சாச்சு, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம பேரில் மாற்றணுமா, நீங்கள் வந்துட்டு எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னதும், நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், சின்ன வயசில் நான் வந்துட்டு உன்னை தனியாக விட வேண்டியதாகிருச்சு, ஆனால் இந்த வீட்டில் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்ட வாஸ்தானே உனக்கு வந்துட்டு இந்த சொத்து எல்லாமே கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோங்க வெளியே இருந்து கேட்டுட்டு, அப்படின்னா இவங்க உண்மையிலேயே அம்மா பொண்ணா 2 பேருமே சேர்ந்து ட்ராமா பண்ணிகிட்ருக்காங்களான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். நைட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே வந்து அவள் க்ளோஸாக வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ பழிச்சு தள்ளி விட்டுட்டு, தேவையில்லாமல் இப்படிலாம் என் பக்கத்தில் வர வேலை வைக்காத, உன் கனவுல கூட இதெல்லாம் நடக்காது அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, உன்னோட குழந்தையும் உன்னோட ஒய்ஃபையும் கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதுமே அவன் கழுத்தை பிடிச்சி தேவையில்லாமல் ஏதாச்சும் பண்ணேன்னா நான் உன்னை கொண்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான்.
ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி, "நீங்கள் எப்பயுமே அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அவங்க எங்கே இருக்கா, சேஃப்டியாக இருக்காளான்னு எனக்கு தெரியணும்." அப்படின்றத சொல்கிறான். நைட் போல் அங்கே டைரக்டர் வந்துடுறாரு. "நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க, நீங்கள் வந்துட்டு என் வீட்டிலே கூட இருக்கலாம்னு" சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோவுமே மேலேருந்து அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவரும் அங்கே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இந்த செடி எங்கள் பாட்டிகிட்ட, "பாட்டி நீங்கள் எதுக்காக அவ்வளோவே நினச்சிட்ருக்கீங்க, நான் நல்லா பார்த்துக்குருவேன், சாப்பிடுங்கன்னு" சொன்னதும் பிடிச்சி தள்ளி விட்றாங்க. "நீ தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காத, உன்னை நான் எப்பயுமே என்னோட மருமகளை ஏற்றுக்கவே மாட்டேன், அவளை மட்டும்தான் மருமகளாக ஏற்றுக்குவேன்" அப்படின்றத சொல்கிறான். "பாட்டி நீங்கள் இப்படி சாப்பாடெலாம் பண்ணக்கூடாது, சாப்பிடுங்கன்னு" சொன்னதும், "நீ மரியாதையை இங்கேருந்து போயிடு, உன்னை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கலன்னு" சொல்லிட்டு அவன்கிட்டையுமே அங்கே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. "நீ வந்துட்டு என்னை வீட்டுக்கு வர சொல்ல அவளை பார்க்குறதுக்குன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே கால் பண்ணி, "பாட்டி கொஞ்சம் உடம்பு முடியல, நீ வரையான்னு" கேட்டதும் நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ பாப்பா என்னாச்சுன்னு சொன்னதுமே, இப்படி பாட்டிக்கு உடம்பு முடியலைன்னு சொன்னதுமே, "சரி ஓகே நம்ம போகலாம் பார்க்குறதுக்கு" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காரு. அப்போ அவங்க அம்மாவை மீட் பண்ணிட்டு, பாட்டி தான் எல்லாத்தையுமே கெடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னதும், "பேசாமல் அந்த லேடிக்கு வந்துட்டு இந்த பாய்சனை கொடுத்து கொலை பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்" அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்கள கொலை பண்ணுறதுக்குமே அம்மாவும் பொண்ணுமே அங்கே வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு அந்த டைரக்டர் தான் நம்ம ஹீரோயினை, "நானே கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுறனே வாங்க" அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அங்கே நம்ம அசிஸ்டன்ட்மே வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றாரு. கார் ஃபாலோ பண்ணுறத பார்த்துட்டு இங்கே சைடில் போயிட்டு அவர் வந்து பிடிச்சிடுறாங்க. "நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க" அப்படின்றதே கேட்டதும், "பாஸ் தான் இப்படி வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போக சொன்னார்னு" சொன்னதும், "எதுக்காக வந்துட்டு அவன் ஃபாலோ பண்ண சொன்னான்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. "எல்லாம் உங்கள் மேலே இருக்க அக்கறை தான்" அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. பிறகு 2 பேருமே பாட்டி அங்கே பார்க்க வந்ததுமே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிருது. நம்ம ஹீரோயின் இந்த சூப்பை குடிங்க பாட்டின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது நம்ம பாட்டி வந்து சொல்கிறாங்க, "நீ எதுக்குமா வீட்டை விட்டு வெளியே போகணும், நீ சொன்னேன்னா இவனை கூட நான் துரத்தி விட்டுருவேன்னு" சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. பாட்டி இந்த சாப்பாடு சூடு இல்லாமல் இருக்குது, நான் இப்போ வந்து சூடு பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. பிறகு அந்த செரியை அவங்க அம்மாவுமே சேர்ந்து வர்றாங்க. "நீ எதுக்காக அவளுங்க திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க" அப்படின்றத கேட்டதும், அவள் வந்து பாட்டியை பார்க்க வந்து வந்திருக்கா, ஸோ ஃபுட் கொடுத்துட்டு போயிடுவா, நீ தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாத அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே ஃபுட்டை கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வந்து அதில் வந்து பாய்சனை கலந்து வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அதில் தான் வந்துட்டு அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. "நீ வந்துட்டு என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கியா இல்லையா, நீ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன்னு" சொன்னதுமே ஹீரோயின் ஹாப்பியாகிட்டு அவனுங்க கிஸ் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஹீரோ, "நான் சொன்னதுக்காக பாட்டியை பார்க்க வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்" அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட்டு அங்கே வந்து வெட்டிங்குமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. "என்னோட சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் என்னோட எல்லாமே வந்துட்டு என்னோட ஒய்ஃப் தான் நான் கொடுக்க போகிறேன்" அப்படின்றத அவன் சொல்லிகிட்ருக்கான். அந்த செடிக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. பாட்டிக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. இவன் அங்கே போக பார்த்ததுமே, "ஒழுங்காக மேரேஜ் பண்ணிக்கோன்னு" சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அங்கே ஹீரோயின் குழந்தைய கூப்பிட்டு வந்ததுமே, "நீ ஏன் இங்கே பண்ணிகிட்ருக்க" அப்படின்றத கேட்டதும், "நீ தானே பாட்டிக்கு வந்துட்டு பாய்சன் கொடுத்தீங்க, அதனால தான் போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு" சொல்லிட்டுருக்கா. இந்த லேடி போய் சொல்கிறான்னு சொன்னதும், "என்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குன்னு" நம்ம ஹீரோவுமே சொல்கிறான். பாட்டியுமே வந்துட்டு நல்லா ஆயிடுறாங்க. "நான் நல்லா ஆக்டிங் பண்ணல" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு, "இதில் பாய்சன் கலந்து வச்சுருக்காங்க, என்னோட ஸ்டெப் மதர் தான், அதுக்கப்புறம் அவங்க தான் உண்மையான அம்மா பொண்ணு" அப்படின்றதையுமே அவன் சொல்லியிருக்கான். "உன்னையுமே கொலை பண்ணுறதா என்கிட்ட மிரட்டிட்டு இருக்காங்க, ஸோ வந்துட்டு அதனால தான் நான் கண்டுபிடிக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து இந்த ட்ராமா பண்ண வேண்டியதாக இருக்குன்னு" எல்லா விஷயத்தையுமே அவன் சொல்லியிருக்கான். இதெல்லாமே இப்போ கேட்டுட்டு அவங்க எல்லாருமே அங்கே பயந்து போயிடுறாங்க. "எல்லா எவிடன்ஸுமே எங்களுக்கு கிடைச்சிருச்சு, நீங்கள் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போக போகிறீங்கன்னு சொல்கிறாங்க." நாங்கள் எதுவுமே பண்ணலைன்னு அவங்க இன்னுமே ட்ராமா பண்ணிட்டு இருக்கும்போது எவிடன்ஸையுமே இவங்க போலீஸ் காமிச்சதுமே அங்கே எல்லாருமே இவங்க தான் இதுக்கு காரணம்னு சொன்னதும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகும்போது, "அப்போ சரி அம்மா நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க, உங்களை பிடிச்சிட்டு போட்டும்" அப்படின்றத சொன்னதும், அந்த லேடியுமே பொண்ணை காப்பாற்றணும்னு, "இதில் என்னோட பொண்ணுக்கும் எதுக்குமே சம்மந்தம் கிடையாது, நான் தான் எல்லாமே பண்ணேன்னு" சொல்லிட்டு பழிய தூக்கி மேலே போட்டுக்கிறாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணியுமே அங்கே இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த சரி, "உங்களை கண்டிப்பாக இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பேன்" அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. சரி, நம்ம ஹீரோயினுக்கு வெட்டிங்காக அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க குழந்தை, "நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்கம்மான்னு" சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த செரி வந்துட்டு அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவளுக்கு வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. "கண்டிப்பாக நான் உன்னை வந்து சும்மாலாம் விட மாட்டேன், இவ்வளோ தூரத்துக்கு என்னோட லைஃபை கெடுத்துட்டு நீ மட்டும் அவன் கூட வந்துட்டு இவ்வளோ ஹாப்பியாக இருப்பியான்னு" சொல்லிட்டு வெளியே இருந்து இப்போ ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே போகிறா. அந்த இடத்துக்கு பார்த்தா அங்கே அந்த உள்ளே வந்து மேக்கப் பண்ணுறவங்க வந்துட்டு எங்கே மேலே காணமேன்னு சொன்னதுமே ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது.
வருது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயின் அவள் கிட்னாப் பண்ணி கொண்டு வந்து மிரட்டிட்டு இருக்கா. உன்னால தான் என்னோட லைஃபே போச்சு, இப்போ அவனுமே போயிட்டான், என்னோட அம்மாவும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க, நீ செத்து போயிட்டேன்னா நல்லா இருக்கும், நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமான்னு சொன்னதும், அவன் உன்னை எப்பயாச்சும் லவ் பண்ணியிருக்கானா, நீயா லவ் பண்ணால் போதுமான்னு சொன்னதுமே, நீ செத்து போயிட்டேன்னா அவன் கண்டிப்பாக லவ் பண்ணிடுவான் என்ன அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். அவளை காப்பாற்றுற சாக்கில் வந்துட்டு இவன் மேலே வந்து கத்தி குத்து வந்து பட்டுருது. அப்போ அதை பார்த்துட்டு அவள் கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. நீ என்ன அவளுக்காக உயிரை கொடுக்குற லெவலுக்கு என்ன உனக்கு லவ் அப்படின்றத சொல்லிட்டு திரும்ப நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வரும்போது அந்த குழந்தை உடலை வந்து பிடிச்சி தள்ளி விட்டது இல்லை, அந்த குழந்தையும் மறைஞ்சு போயிடுது, அவளுமே மறைஞ்சு போயிடுறா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. அப்போ அந்த ஹேர்பின்மே வந்துட்டு கீழே ரெண்டாக உடஞ்சி கிடக்குது. ஸோ வந்துட்டு புரிஞ்சுக்குது அவங்களுக்கு அப்படின்னா அந்த குழந்தை வந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் ஆஃப்டர் 9 months காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவளுக்கு ஒரு பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. அதங்க பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிருது. என்னடா பார்த்தியா, நம்மளோட பிரின்சஸ் திரும்பவுமே நம்மக்கிட்ட வந்துட்டா, எப்பயுமே நம்ம கூட தான் இருக்க போகிறா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.